தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாடு கல்லாடிப்பாலம் அருகே சுரங்கப்பாதையின் பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாடு கல்லாடிப்பாலம் அருகே சுரங்கப்பாதையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். வயநாடு நிலச்சரிவு நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கேரள மாநிலம் வயநாடு கல்லாடிப்பாலம் அருகே சுரங்கப்பாதை பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஹேமலதா, நிலச்சரிவில் ஏற்பட்ட காட்சிகளை பார்த்தோம். அதில் ஏதேனும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா? வணக்கம் ராஜேஷ். கேரள மாநிலம் வயநாடு அருகே கூடிய மேப்பாடி பகுதியில பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதலே பாத்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது. நெல்லில் பாத்தீங்கன்னா அங்க கல்லாடிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி பாலம் அருகே பாத்தீங்கன்னா சுரங்கப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த சுரங்கப்பணியில பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். ஒரு மலையில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்கிரீட் சுவர் கட்டப்பட்ட நிலையில இருந்துச்சு. இந்நிலையில கனமழை காரணம் மற்றும் அங்க சுரங்க பணிகளுக்காக தோண்டி எடுக்கப்பட்ட மண்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்நிலையில திடீரென இன்று காலை 15 மணி திடீர்னு அந்த மண் சரிவு ஏற்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அங்க சிக்கியுள்ளனர். இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி பாலம் பாத்தீங்கன்னா முழுவதுமாக மண் சரிவுல மூழ்கி இருக்குன்னு சொல்லலாம். அப்போது பாத்தீங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பாலத்திலிருந்து ஓடி தற்பொழுது உயிர் தப்பிய காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது. இந்த பதைப்பதைக்கக்கூடிய காட்சி பார்ப்பதற்கு நெஞ்சு உழுக்கும் வகையில் உள்ளது. இந்நிலையில பாத்தீங்கன்னா தற்பொழுது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரை பாத்தீங்கன்னா 9 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது 3 பேர் உயிரிழந்தனர். அதாவது 3 உடல்கள் தற்பொழுது எடுக்கப்பட்டு மேப்பாடி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில பாத்தீங்கன்னா அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் தற்பொழுது அங்க முகாமிட்டு மீட்பு பணியில தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்னு சொல்லலாம் ராஜேஷ்.